ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சூப்பரான ப்ரான் மசாலா தான் செய்ய போகிறோம். இது வந்து ப்ரான் கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் பொரிய போடணும். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. வெந்தயம் இதுக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துறணும். ஒரு 10 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து கிரேவி வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தா இன்னுமே நல்லா ஈஸியாக சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். குழம்பு மிளகாத்தூளில் செஞ்சோம் அப்படின்னா கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து அரிசி பருப்பு நிறையா வந்து சேர்த்து அரைச்சிருப்போம். இந்த ஸ்டேஜில் வந்து கழுவி வச்சுருக்க ப்ரானை வந்து உள்ளே சேர்த்துடணும். நான் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ப்ரான். இது வந்து ப்ரான் கிரேவி வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிருங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் நேரம். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா லப்பர் மாதிரி வந்துடும். அதனால வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி செஞ்சே முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து கிளறி கொடுக்கணும். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை கிளறி விடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த கிளறுனா அந்த எண்ணெயிலே வந்து இதை வந்து வேக விடணும். யாருக்கெல்லாம் ப்ரான் கிரேவி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரான்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம வந்து தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நம்மளும் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். சொன்னது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாங்கன்னா போதும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணிலாம் வற்றி எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ப்ரான் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவும் நல்லா திக்காயிடுச்சு. ப்ரானில் நல்லாவே கோட்டாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது தான். ஆல்ரெடி இந்த காரமே சரியாக இருக்கும். பெப்பர் வேணும்னா பெப்பரும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு நம்மளோட ப்ரான் கிரேவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.